மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே. முதல்ல இந்த பதிவை பாருங்கள். சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங். If you're a man hater, how does your dad feel about this? I genuinely hate him. I've told him, yaar, you know. Why so mean, yaar? He's your father, yaar. I mean, he is my father, but at last he's a man. He's a man. But what? He is a man. He is indeed a இவங்க பேசக்கூடியது ஃபெமினிசம் உமனுக்கும் ரியல் மேனுக்கும் உள்ள கான்வர்சேஷனாக சொல்கிறாங்க. அதில் ஜட்ஜ் கேட்குறாரு, அந்த பெண்ணு சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எனக்கு ஆண்களே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட ஓகே தான். சில பெண்களுக்கு ஆண்கள் பிடிக்காது. அவங்களுடைய சில மோசமான ஆண்களை சந்தித்த அனுபவங்களால் கூட அவங்க ஆண்களை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது கூட ஒத்துக்க முடியும். ஆனால் அந்த ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் இந்தமாரி ஆண்களே பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அப்பாவையுமே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பாவையும் பிடிக்காது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான முகபாவம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அந்த ஜட்ஜ் கேட்கும்போது கூட, ஆமாம் மோசமான முகபாவம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது கூட, ஆமாம் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு அப்பாவாக இருந்தாலும் கடைசியாக ஒரு ஆண், அதனாலே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய பிரதர், இவங்க யாரையுமே பிடிக்காதான். அதாவது ஆண்கள்ங்கிற ஒரு வர்க்கமே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இதில் தான் அந்த ஜட்ஜெல்லாம் கடுப்பாகி ஆல்மோஸ்ட் அங்கே இருந்த 5 ஜட்ஜுமே ஆண் தான். பட் ஆனால் அந்த 5 ஜட்ஜுமே அவங்களுக்கு 0 மார்க் தான் கொடுத்தாங்க. அது ஒரு கான்ட்ரஸ்ட் மாதிரி நடந்துச்சு. அதில் 5 ஜட்ஜுமே 0 தான் கொடுத்தாங்க. கடைசியாக சொல்லும் போது கூட இதில் அவங்க ஆடியன்ஸில் கேட்கும் போது கூட அது ஒரு ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் சொன்ன பதில் ஆண்களுக்கு மட்டும் பிடிக்கல, பெண்களுக்கும் பிடிக்கல, அதனால தான் உங்களுக்கு நாங்கள் 0 மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மையாகவே அவங்க புரிஞ்சிக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஃபெமினிசம் உமன்கிறது ஓகே தான், ஆனால் ஆண்களுக்கான எந்த அளவுக்கு நீங்கள் பெண் உரிமை, பெண்கள்லாம் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்களும் இந்த சமூகத்துக்காக உழைத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு உறவுகள்லேயும் ஒரு உழைப்பான ஆண் இருப்பார், அங்கே அப்பா இருப்பார், அண்ணன் இருப்பார், சரியா? ஒவ்வொரு உறவுகள்லேயும் உங்கள் குடும்பத்தை உயர்த்துறதுக்கான ஒரு உறவான முக்கியமான ஒரு ஆணிவேரான உங்கள் அம்மா இருக்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம்தான். இப்போ அந்த ஆண் ஒரு குடும்பத்தை உயர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு தான். பெண் எந்த அளவுக்கு வளர்க்குறதுக்கோ இல்லை இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க, அதனால் அவங்களும் ஒரு முயற்சிகளை கொடுத்தாலும் கூட பெண் அளவுக்கு அங்கே ஆணும் அவங்க ரோலை செய்கிறாங்க, சரியா? ஆண் செய்ய முடியாத ஒரே விஷயம் அந்த இடத்துட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்காத முடியாத நிலை தான். அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு ஃபைனான்ஷியலாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஆண் அந்த குழந்தைக்கும் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கும் முழு சப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஒரு நல்ல ஆண் இந்த மாதிரியான இலக்கணத்தில் தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி. If you're a man hater, how does your dad feel about this? I genuinely hate him. I've told him, yaar, you know. Why so mean, yaar? He's your father, yaar. I mean, he is my father, but at last he's a man. He is a man. But what? He is a man. He is indeed a man. I said I like you. You have to rate me good now. 100%. From my side, it's a 0. समय 10 on 10 देना allowed है क्या? हाँ 0. உணர முடியும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு வலிமையான ஆணா அப்படின்னா ஆணை விட பெண்ணு தான் ரொம்ப வலிமையானவங்க மன ரீதியாக. அதனால் பெண்ணும் ஆணை மதிக்கணும், ஆணும் பெண்ணை மதிக்கணும். நன்றி.